ஃபுல்லாக தண்ணி இப்போ கிளாஸில் இருக்குல்ல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸ்டீம் ஆன் பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் போகிற NH ரோட்டில் பக்கத்துலேயே இருக்கிற அது ரைட் சைடில் ஸ்பெஷலாக அவைலபிளாக இருக்கிற தொழுப்பேடு பால்கோவா கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பால்கோவா மட்டும் இல்லைங்க, பன்னீராக இருக்கட்டும், சீஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு மேக் பண்ணி தராங்க. அது இன்றைக்கி எப்படி செய்கிறாங்க அப்படின்றத ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடையோட லோகோ செம்மையாக இல்லை, அந்த மாட்டு பாருங்கள், குட்டி மாடு அழகாக இருக்குது, லோகோவே அழகாக இருக்குது. வாங்க கடைக்குள்ளே போயிட்டு பால்கோவா எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா ஃப்ரீயாக இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது. ஐ திங்க் நைட்டில் வந்து எங்கள் டின்னர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தொழுப்பேடு பால்கோவா அப்படின்ற செட்டப் கடையில் வந்து இங்கே நைட்டில் டின்னர் இங்கே ஹோட்டல் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மதுரை மெஸ் அப்படின்னு போட்டுட்டேன். கடைக்குள்ளே போகும்போதே அந்த ஃபோட்டோ கேலரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. மாடு வந்து அந்த பிள்ளை மேயிற மாதிரி, பால் கறக்கிறது, பால் எடுத்து சேகரித்து அதில் பால்கோவா மேக் பண்ணுறது, கடைசியாக அவங்க கொடுத்துருக்க அந்த லோகோ தொழுப்பேடு பால்கோவா. இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பால்லேருந்து இவ்வளோ அழகான பால்கோவா, டெலிஷியஸாக டேஸ்டியான பால்கோவா எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத பார்க்க போகிறோம். செட்டப்பே சூப்பராக இருக்குல்ல கடை. பால்கோவானா ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான் ஃபேமஸாக என்ன, நம்ம தொழுப்பேடு பால்கோவா ரொம்பவே ஃபேமஸ். இங்கே வந்து எல்லா கடையில் இருக்க மாதிரி, சில கடையில் இருக்கிற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் ஆட் பண்ணி லாபத்துக்கு விற்காமல் இங்கே பியூராக இருக்குது எல்லாமே. அவங்க செய்கிற அந்த செய்முறையை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இவங்க வந்து 7 days தான் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. அதுவும் இல்லாமல் இது ரிச் இன் கால்சியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பால்கோவா ரெடி பண்ணுறதுனா வெளியில் இருக்கிற அந்த பெரிய பாத்திரத்தில் பால் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சு பால்கோவா ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் ரொம்ப நேரம் ஆகிட்டு அண்ணன் வெளியில் வரவே இல்லை. என்னடா பால்கோவா இன்னும் ரெடி ஆகவே இல்லை அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கோமா, ஸ்டீம் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே பின்னாடி வந்திருக்கோம். அண்ணங்கிட்ட இப்போ எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீம் வந்து அது 100 kg ஏறினா தான் ஓப்பன் பண்ணி விட முடியும். ஓப்பன் பண்ணாக்க நீராவே அப்படியே போகும். அப்புறம் தான் அங்கே பால் கிண்டுறது. இப்போ எவ்வளோ நான் வந்திருக்கு? 25 தான் போயிடும். ஃபுல்லாக 100 வரணுங்களா? 100 வரணும். 100 வந்தால் இங்கேருந்து வால்வு ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஆவியா பைப் லைனாக போயிடும். அப்புறம் தான் நம்ம பால் ஊற்றி அங்கே ஓப்பன் பண்ணணும். இதுக்கு மேலே ஏறி நீங்கள் ஆன் பண்ணுவீங்களா? அதை இல்லை, இங்கேருந்தே தட்டினா சரி. இந்த இதுலேருந்தே தட்டணும். ஃபுல்லாக தண்ணி இப்போ கிளாஸில் இருக்குல்ல அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்புறம் ஆவி போக போக தண்ணி இதில் கீழே இறங்கும். இறங்கும் போது மறுபடியும் வாட்டர் போட்டு நம்ம தண்ணியை ஏற்றணும். தண்ணி நல்லா கொச்சி தான் நீராவியாக போகிறது. அடுப்பத்தை வச்சு அதில் இருக்க தண்ணி சூடாகி ஆவி அங்கே போகிறது. சரி சரி, எவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஆமாம். பால்கோவான்னா சிம்பிளா அப்படியே வந்து கேஸ் ஆன் பண்ணி அதுல பால் வந்து ஒரு 5-10 லிட்டர்ஸ் ஊத்தி சூடு பண்ணி அதை வந்து பால்கோவா ரெடி பண்றாங்க. சரி, ஒரு 15 மினிட்ஸ்ல வீடியோ முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுதான் நான் அசால்ட்டா கிளம்பி வந்தேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 7 to 8 இவங்க வந்து பால்கோவா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து மக்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல இது ரியலி வந்து ஃப்ரெஷ்ஷான கடை தான். நான் இப்ப பாக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதை இப்பதான் வந்து அவங்க அடுப்பு பற்ற வச்சு அந்த ஸ்டீம் ப்ராசஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த பாலை வந்து இப்ப மெஷர் பண்ணி எத்தனை லிட்டர்ஸ் தேவைப்படுதுன்ற
பிரிச்சு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த கடாயில ஊற்றி சூடு பண்ணுவோம். கடாய்னா நம்ம வீட்டில் வச்சிருக்க மாதிரி சின்ன அந்த வானொலி மாதிரி எல்லாம் கிடையாது. இது பெரிய ஒரு பாய்லர் மாதிரி இருக்கு. அது உள்ள அந்த பாலை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றி நல்ல ஒரு கிளீனிங் மெத்தட்ல தான் எல்லாமே செய்யறாங்க. ப்ராசஸும் சூப்பராகவே இருக்கு. நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டீம் ப்ராசஸ் எல்லாமே அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி 100ல வந்தாச்சு. இப்போ பால் ஊற்றி ப்ராசஸ் வந்து ரெடி பண்ண போறாங்க. பால்கோவா செய்ய போறாங்க. வாங்க பார்க்கலாம். கீழே பார்த்துப்போம். பால் ஊத்திட்டாங்க. அது கூட இப்ப சுகர் ஆட் பண்றாங்க. அங்க இப்ப தண்ணி சூடாயிட்டு இருந்தது இல்லையா, அந்த பைப் வழியா தான் வந்து அந்த ஸ்டீம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பால் எல்லாமே இங்க வந்து ஃபில்டர் பண்ணி தான் பண்றாங்க. ஸ்டீம் ஆன் பண்றாங்க. அவ்வளவுதானா? ஏர் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏர் ஆஃப் பண்ணிட்டு சுத்தனமான ஹீட் ஆயிரும். பால் வந்து 25 லிட்டரு, சர்க்கரை வந்து சுகரு 2700, 7.5 கிலோ வரும். அண்ணன் சுத்தி சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஓரமா நிக்கிறது தான் பெட்டரு. பால் சுண்ட சுண்ட அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடும்னு நினைக்கவே இல்லை. அங்க பாருங்க பால் எவ்வளோ சூப்பரா கொதிக்குதுன்னு. சரியான சூடு. இந்த பாலோட ஸ்மெல்லு அவ்வளோ அருமையா இருக்குதுங்க.
25 லிட்டர் பால், 2 கிலோ சர்க்கரையா, 2700 சர்க்கரை ஆட் பண்ணதில் 7 kg ஆஃப் பால்கோவா. செம்ம வாசனையாக இருக்குது, எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்களேன். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது, பட் சூடாக சாப்பிட முடியாது, வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்து அந்த அந்த பாத்திரத்துலேருந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாருங்கள். பர்ஃபெக்டான பால்கோவா ரெடி. அதை ஆற வைக்கிறாங்க. $7.8 போயிடுங்களா? இந்த பால்கோவா கடையில் பால்கோவா மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க, செம்மையாக இருக்குது காஃபி, செம்ம அரோமா. ப்ராசஸ் முடிஞ்சு அதை ரெடி பண்ணி ஆற வச்சுட்டாங்க இல்லையா, ஆற வச்சதை அழகாக மெஷர் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து அண்ணன் இந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. அந்த பேக் பண்ணுற கரண்டி கூட அவ்வளோ சுத்தமாக அதை கவர் பண்ணி சூப்பராக தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸில் இந்த மாதிரி லோகோவோட நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு இல்லையா தொழிற்பேடு பால்கோவான்னு. நீங்கள் யாருன்னா ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்க, உங்களுக்கு டெலிவரி வேணும்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். இதில் முக்கியமானது என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், இன்க்ரீடியன்ஸில் கவ் மில்க் சுகர். ஏன்னா கண்குள்ளே நம்ம பார்த்துட்டோம், இது 2 தவிர வேறு எதுவுமே அவங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கலர்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. இதோட ஷெல்ஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா 7 days வேலிடிட்டி தான் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்மளை ஏமாத்தலை. இந்த 7 days உங்களுக்கு அதோட டேஸ்ட்டும் மாறாது, நிறமும் மாறாது, அவ்வளோ சுத்தமான பால்கோவா உங்களை வந்து ரீச் ஆகிடும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே அந்த நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ரெடி பண்ண அந்த பால்கோவா ஆறிடுச்சு, பேக் பண்ணுவோம் ஆரம்பிச்சிட்டாங்க. மெஷர் பண்ணி பேக் பண்ணுறது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் அடுத்து 25 லிட்டர் பாலோட பால்கோவா ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக காலையில் ஃப்ரெஷ்ஷான பால்கோவா இங்கே கிடச்சிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான பால்கோவா வேணும்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணுறாதீங்க. செங்கல்பட்டு டு திண்டிவனம் போகிற NH ரோட்டில் தொழிற்பேடு பால்கோவா நேம் நல்லாவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பியூர் பால்கோவா உங்களோட வீட்டு எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பால்கோவா நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பால்கோவா ரெடி பண்ணுற அந்த ஃபுல் வீடியோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதுதான் கடையோட என்ட்ரன்ஸு. இங்கே பால்கோவா மட்டும் கிடையாதுங்க, இங்கே சுத்தமான பியூர் என்ன சொல்கிறது டேஸ்டான மைசூர் பாக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் பன்னீரும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க. இதை வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே சீக்கிரமே உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணாலும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும். மறக்காம கடைக்கு வாங்க. தேங்க்யூ.